ஸோ கைஸ் நம்ம வந்து ஃபைனலாக வர்க்காலா பீச் வந்தாச்சு. ஸோ பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா பீச், அதுதான் கீழே இருக்குது பீச். நம்ம கொஞ்சம் இந்த ஹைட்டில் இருக்கோம் அந்த மலை மேலே. நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரியே நான் எப்படி கூகுளில் பார்த்தனோ ஸோ அதே மாதிரி தான் இருக்குது பீச்சு. எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இப்படி ஒரு இடம் வந்து கேரளாவில் இருக்குது அப்படின்றது எனக்கு இது வரைக்குமே தெரியாது. ஸோ இன்னும் இது அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கெல்லாம் நிறைய ரெசார்ட்ஸ் இருக்குது. அது அப்படியே கீழே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கெல்லாம் நிறைய ஃபாரினர்ஸ் அப்படி ஃபுல்லாக பார்க்குறது ஒரு குட்டி கோவா மாதிரியே இருக்குது எனக்கு. ஸோ நம்ம நிற்கிறது எங்கேருந்து உங்களுக்கு காட்டுறதுன்னா இப்போ பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே இருக்கோம், கீழே இருக்குது பீச். ஸோ வேறு லெவலில் இருக்குது. நான் காட்டுற பாருங்கள், பீச்சும் சும்மா சொல்லக்கூட சும்மா வேறு லெவலில் இருக்குது. இங்கே போவோம், கீழே போய் பீச் பார்ப்போம், அதுக்கப்புறம் அங்கே ஹில்ஸ் போவோம், அங்கே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்னும் அந்த தண்ணி பார்க்குறதுக்கு எனக்கே குளிக்கணும் போல் இருக்குது. பரவாயில்ல, அந்த தண்ணிலாம் போயிட்டு கடலில் எப்படி இருக்குது குளிச்சுட்டு ஜாலியாக ஸோ விளாக் பண்ணுறேன். இந்த ஏரியா வந்து உங்களுக்கு கூகுளில் போட்டாலே ஆல்ரெடி காமிச்சிடுது. இருந்தாலும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளஸ் இங்கே வந்து நிறைய ரெசார்ட்டு அந்த மாதிரி நிறையா இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு எது அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கோ பார்த்து நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. ஏகப்பட்ட ரெசார்ட்ஸ் இருக்குது, ஃபுல்லாக ஃபாரினர்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது பீச்சோட பார்க்கிங் பிளேஸ். இது நீங்கள் காரோ இல்லை பைக் எதாவது இருந்தாலும் இங்கே வந்து பார்க் பண்ணிக்கலாம். நல்லா பெரிய பார்க்கிங் பிளேஸ் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். நான் எதிர்பார்த்தோட நல்லா இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு வியூஸ் வந்து நான் கொடுக்குறேன். பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம இப்போ பீச் கீழே இறங்கிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி நிறைய ஷாப்ஸ் இருக்குது. ஸோ கிளாத்துக்கு வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்குது, அண்டு ரெஸ்டாரண்ட் கூட இங்கே நிறையா இருக்குது. ஸோ பீச் பாருங்கள், பீச் ஐடி சூப்பராக இருக்குல்ல, செம்ம க்ளீனாக இருக்குது பீச். ஆனால் இது எங்கேருந்துடா ஒரு ஓட மாதிரி சின்னதாக வருது தண்ணி ஒரு க்ளீனாக இருக்குது. ஜம்ப் பண்ணலாமா? ஜம்ப் ஜம்ப் ஜம்ப். ஸோ பாருங்க, ஒரு வெள்ளை பாருங்க அப்படியே ஜம்முன்னு தூங்கிட்டு இருக்காப்புல. ஒரு தாத்தா வந்து சன்பாத் எடுத்துட்டு இருக்காப்புல. ஸோ முன்னாடி போயிட்டு வந்து ஷரீஃப். ஸோ எப்போ ரீச் ஆனோம்னா கரெக்டாக ஒரு 10 o'clock நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே வீடும் நல்லா சூப்பராக இருக்குது. யோதினா அதெல்லாம் ஹில்ஸ் தான், அது பீச் மேலே இருக்க மலை அது. ஸோ அங்கேயுமே ரெசார்ட்லாம் நிறையா இருக்கும். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி பீச் ஓரத்தில் வந்து அந்த சேர்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு ரெண்ட்டு கொடுப்பாங்க. நான் எவ்வளோண்ணா இது ரெண்ட்? இது 200 rupees. இந்த இதோட சேர்த்துனா 50 ரூபா செட்டு. அப்படியே 50 ரூபா பெட்டு சேர்த்து 300 ரூபா. ஃபுல் டே வரைக்கும் இருக்கும். 6 ஹவருங்களா? 6 o'clock வரைக்கும். சூப்பர். 300 ரூபா. 50 ரூபாவும் நீங்கள் அந்த பெட்டும் சேர்த்து எடுத்தீங்கன்னா 300 ரூபா. ஃபுல் டே வரைக்கும் நீங்கள் எப்போ எடுக்கிறீங்களோ அந்த டைம்லேருந்து 6 மணி வரைக்கும் அந்த இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இங்கே சன்பாத் எடுக்கிறதுக்கு ஃபாரினர்ஸாக தான் எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுங்கள், நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா நம்ம ஊர் அடிக்கிற வெயிலுக்குலாம் சன்பாத் மாதிரியே தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம அதை எடுக்கலை. என்னடா தண்ணி கட்டி என்னாச்சு? தண்ணியில் மேலே போனோம். இது ஏதாவது ஃப்ரூட்டு தான் வாங்கணும். இளநீ வாங்கணும் தானே? எவ்வளோவா? ஒரு இளநீ 50 ரூபா. எல்லாம் ஃபாரின் கரன்சி, அதனால் எல்லாம் விலை அதிகமாக தான் இருக்குது. கொஞ்சம் ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் விலைலாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது போல. ஒரு இளநீ 50 ரூபா. ஸோ நிறைய ஃபாரினர் போகிறதுனால மோஸ்ட்லி இங்கே எப்படியுமே ரெசார்ட் எல்லாமே, ஃபுட்டுலேருந்து ரெசார்ட் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.
நம்ம ஒன்றும் ஃபுட்டு எதுவும் ட்ரை பண்ணல. ரெசார்ட் வந்து நிறையா இருக்குது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைனில் ஓயோ அந்த மாதிரி எதாவது புக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஓயோ கூட நான் ஒரு சைடில் பார்த்து வரும்போது அவைலபிள் இருக்குது. ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டீங்கன்னா பெஸ்ட்டு. நீங்கள் இங்கே வந்துட்டு ரேட் பேசிட்டிங்கன்னா அது ரொம்ப ஹையாக தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வரும்போது ஆன்லைனில் வந்து ரெசார்ட் புக் பண்ணிக்கோங்க. ஃபுட்டு வந்து பண்ண முடியாது, இங்கே வந்து சாப்பிட்டாகணும் எவ்வளோ விலையாக இருந்தாலும். இல்லைனா கொஞ்சம் நீங்கள் வந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் வெளியே போனீங்கன்னா நார்மலான ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே போய்ட்டு ஃபுட்டு சாப்பிட்டுக்கலாம். இங்கேயே நீங்கள் சாப்பிட்ணும், கடலை பார்த்துட்டே நான் சாப்பிட்ணும் அப்படின்னா பெட்ரூம் மாஸ் லைட்டே தான் வேணும்னா நீங்கள் காசு அதிகமாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பெட்ரூம் மாஸ் லைட்டே கொடுத்துருவாங்க. நம்மக்கிட்ட டப்பு வச்சுத்தானோ. அதனால் நாங்கள் வந்து வெளியே போய் சாப்பிட்டு இதை இங்கே குளிச்சுட்டு அப்படியே கிளம்புறோம். Hi. Hi. What's your name? My name is Yali. Yali. Yali, where are you from? Which country? இங்கே வந்து பீச் மெயின்டைன் பண்ணுறதுக்கு எப்போவுமே மெயின்டைன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆள் வச்சுருக்காங்க. ஸோ அந்த டீம் வந்து இங்கே பீச்சில் ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்குது. அவங்க வந்து சின்னதாக நம்ம ஒரு குப்பை அடி போட்டால் கூட உடனே வந்து அதை எடுத்து க்ளீன் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்க அதை தெரிறாங்க பார்த்தீங்களா, அங்கே இருக்காங்க அவங்க. ஸோ அந்த டீம் தான் ஒரு குரூப்பாக இருக்காங்க. அவங்க இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அந்த மாதிரி குரூப்பாக இருக்காங்க. அவங்க வந்து இந்த குப்பைலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர கொஞ்சம் கூட கிடையாது, ஒரு குப்பையை நீங்கள் இப்படி போட்டு அப்படி வரதுக்குள்ளே அவங்க வந்து அந்த குப்பையை எடுத்துடுறாங்க. ஸோ நல்ல ஒரு ஒர்க் அது. இதே மாதிரி நம்ம சென்னையும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த குப்பை எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் இவங்களை வச்சுருக்கு. ஸோ அவங்க வந்து அந்த உடனே குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணிடுறாங்க. ஸோ பீச்சோட வியூ வந்து உண்மையாகவே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடலை ஒட்டி இருக்க அந்த ஹில்ஸ் மேலேருந்து அந்த வியூ தான் இருக்கும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வழி இருக்குது, 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ உள்ளே வரதுக்கு ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ் செகண்ட் என்ட்ரன்ஸ். ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ் வரையும் வந்தீங்கன்னா அப்படியே ஒரு மேலே ஏறும், ரைட் சைடில் மேலே ஏறிச்சுன்னா இந்த ஹில்ஸ் மேலே ஏறிடல நீங்கள். ஸோ இதுக்கெலாம் எந்த பேமெண்ட் எதுவுமே கிடையாது, எல்லாம் ஃப்ரீ தான். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னும் எல்லாமே இருக்கீங்க. நீங்கள் வந்தீங்கன்னா ஒன் டே வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் ப்ரைஸ் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். ஆனால் நான் எதுவுமே வாங்க மாட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து சுற்றி பார்த்துட்டு மட்டும் போகிறதுக்கு இந்த இடம் நல்லாயிருக்கும். சரி, நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துக்கு வரதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படி வரும்னா கூகுளில் போய்ட்டு வர்காலா பிக்சர்ஸ்னு டைப் பண்ணுங்கள். ஸோ எல்லா பிக்சரும் வரும். அந்த பிக்சரை பார்த்தாலே கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு வருவீங்க. ஏன்னா நானும் அப்படி தான் வந்தேன். ஃபஸ்ட்டு அந்த பிக்சரை பார்த்ததுக்கப்புறம் எனக்கும் அப்படியே போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ஸோ அதனால் நான் கிளம்பி வந்துட்டேன் டக்குன்னு. ஸோ நான் வந்து கடையநல்லூர்லேருந்து இங்கே என்டராக அப்படி வரதுக்கு பார்த்தீங்கன்னா நான் காலையில் ஒரு 5 மணிக்கு கிளம்புனேன். இடையில வந்து அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த தெம்மலை டேம், அந்த ரயில்வே ட்ராக், அந்த வீடியோ பார்த்துருப்பீங்களா. ஸோ அங்கே வந்து ஒரு 2 ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோவில் எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் வந்து ஒரு 8 மணிக்கு கிளம்பினோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10:15 அந்த மாதிரி டைமில் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 9-10, அங்கே ஒரு 3-4 மணி நேரத்தில் வந்து நீங்கள் கடையநல்லூர்லேருந்து இங்கே வந்துடலாம். ஸோ எங்கள் ஊருக்கு ரொம்ப பக்கம் இது. ஓகே கேஸ், இந்த வர்காலா இந்த பீச் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்படி ஒரு இடம் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் பேருக்கு கூட தெரியாமல் இருக்கலாம். சரி, நீங்கள் யாராவது இதுக்கு முன்னாடி இந்த பீச்சுக்கு வந்திருக்கீங்களா, இல்லை உங்களுக்கு இந்த பீச்சை பற்றி தெரியுமா,
வந்திருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவங்கள் என்ன அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். நான் காட்டுற இந்த பீச் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நான் வந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தது ஒர்த்து இல்லையா அப்படின்றது நீங்கள் பண்ணுற அந்த கமெண்டில் தான் தெரியும் எனக்கு. ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். இப்போ உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஷாஹுல்.